அதில் வருகிற மின்காந்த அலைகள் மிக ஆபத்தான அலைகள். ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், செல்போன் கதிர்வீச்சு அதிலிருந்து வருகிற மின்காந்த அலைகள் தோல் புற்றுநோய் தொடங்கி இரத்த புற்றுநோய், ஏன் மூளை தொடர்பான பல்வேறு மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று சொல்லித்தருவார்கள். தொடர்ந்து ஏன் செல்போன் பயன்படுத்துகிறோம் தெரியுமா? இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத நோயாக மாறி போயிருக்கிறது. எல்லா நேரங்களிலும் செல்போன். பள்ளிக்கு வருகிற போது செல்போன், இசாமத்திற்கு முன்னால் செல்போனை எடுத்து பார்ப்பது, தொழுகை முடித்தவுடன் எடுத்து பார்ப்பது, தலையணைக்கு அருகில் செல்போன், தூங்கி எறிந்தவுடன் முதலில் முகம் விழிப்பது செல்போன், பாத்ரூமுக்கு போறவங்க கூட எடுத்துட்டு போறவங்க இருக்கிறாங்க. அப்ப உணவு உண்கிற போது, அமர்ந்து இருக்கிற போது, படுத்திருக்கிற போது என்று நண்பர்களோடு பேசுகிற போது, எல்லா நிலைகளிலும் நம் உடன் பிறந்த ஒரு உறவை போல இன்றைக்கு செல்போன் மாறிக்கொண்டிருக்கிற போது கண்டிப்பாக நாம் யோசித்து பார்க்கிறோம். ஏன் அந்த நிலைப்பாடு தெரியுமா? பொதுவா செல்போன் பேசுறப்ப அது மூளைக்கு செல்லுகிற ரத்தம், அந்த ரத்தத்தில் ஒருவித நச்சுத்தன்மையை ஏற்படுத்தி அது நோமோபோபியா என்கிற ஒருவித தூக்கமின்மை நோயை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு நிறைய செல்போன் பயன்படுத்துறவங்க தூக்கம் இல்லாமல் தவிக்கிறத பார்க்கலாம். நைட்டு 12-1 மணி வரைக்கும் நடு இரவு வரை செல்போன் பயன்பாடு, நண்பர்களோடு சாட்டி, தவறான கள்ள தொடர்புகள், தவறான பேச்சு என்று போகிற போது நோமோபோபியா என்கிற ரத்தத்திற்கு செல்லுகிற அந்த மூளைக்கு செல்லுகிற ரத்தம் நச்சுத்தன்மை கலந்து ஒருவித தூக்கமின்மை நோய் ஏற்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக நல்லா பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை செல்போன் பயன்பாடு.